ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு தைத்திரிய உபநிஷதம். இப்ப இந்த தைத்திரிய உபநிஷத்துல 2வது அத்தியாயம் பார்த்து கொண்டிருக்கோம். இதுல கடந்த அத்தியாயத்துல 1 2 பார்த்தோம், பஞ்சபூதங்களை பார்த்தோம். இப்ப இன்றைக்கு நாம அடுத்த மந்திரத்துக்கு போக போறோம். 2 1க்கு போக போறோம். 2வது மந்திரத்துக்கு வரோம். இப்ப இங்க என்ன சொல்றது சாஸ்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படைப்பின் மிக உயரிய சிகரம் தான் மனிதன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்ம நேற்றைக்கு பஞ்சபூதங்களுடைய படைப்புகளை பார்த்தோம். அந்த படைப்புல மிக முக்கியமா படைப்புல மனிதன் தான் இருக்கிறான். மற்ற ஜீவராசிகள் எல்லாம் அந்த அளவுக்கு தகுதியை அடையல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இங்க சாஸ்திரமும் அதுதான் சொல்லுது. படைப்பின் மிக உயர்ந்த சிகரமாக மனிதன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்லும்போது அந்த மனிதனே தன்னை தெரிந்து கொள்ளணும் இல்லையா? அது நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரணையை அவன் மேற்கொள்ளணும். தன்னை பற்றிய ஒரு அறிவை அவன் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு புரிதல் அவனுக்கு வர வேண்டும். ஆனா அந்த அடிப்படையில இப்ப நான் யார் அப்படிங்கிற கேள்வியை அன்றைய சிந்தனையாளர்கள் கேட்டதுனால தான் இந்த ரிஷிகள் எல்லாம் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நமக்கு கொடுத்தார்கள். ஏன்னா இந்த கேள்வி மனிதனிடத்திலே எழுகின்ற ஒரு முக்கிய கேள்வி, நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்ப வேத காலத்திலிருந்தே நமது சிந்தனையாளர்கள் இது பற்றி சிந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்த்துட்டு வரும்போது நம்மை பற்றிய முக்கியமான சில விஷயங்களை இந்த சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அந்த அடிப்படையில 5 உடம்புகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்லுது. நான் யார் அப்படின்னு நம்ம விசாரணை செய்யும் போது, நான் இந்த உடலா இந்த மனமா அப்படின்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, நம்மள ஆத்மா அப்படின்னு சொல்வதற்கு காரணமா என்ன இருக்கு அப்படின்னா, 5 உடம்புகள் கொண்ட ஆத்மா தான் மனிதன் அப்படின்னு இந்த உபநிஷத் சுட்டி காட்டுது. ஆத்மாவாக இருக்கின்ற நாம் 5 விதமான உடம்புகளை கொண்டிருக்கிறோம், உடல்களை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. ஆனா இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு உடம்பு தான் இருக்கிறது தெரியும். இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு உடல் நமக்கு உண்மையிலேயே இருக்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஆனா 5 உடம்பு அது என்னங்க புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் சாஸ்திரம் என்ன விளக்கம் கொடுக்குது. நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய பரு உடலை அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் நமக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கிற மூச்சு காற்றை பிராணமய கோஷம் அப்படிங்குது. அப்புறம் இது இன்னதுன்னு மனசு கேட்டு தெரிஞ்சுக்குது இல்லையா? அறியக்கூடிய அறிவா மனசு இருக்கு. அதை மனோமய கோஷம் என்று சொல்லுது. அப்படி தெரிந்து கொண்ட விஷயங்கள்ல எது நல்லது, எது கெட்டது, எது சரி தவறுங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்றது தான் விஞ்ஞானமய கோஷமாக பார்க்குது. அப்புறம் தன்னை இந்த பிறவிக்கு காரணமாக, இந்த உடலெல்லாம் எடுப்பதற்கு காரணமாக இருந்த ஆனந்தமய கோஷம் என்ற ஒரு உடம்பு நம்ம இடத்துல இருக்குங்கிற மாதிரி ஒரு 5 உடம்புகளை சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இதை உடம்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு சரீரம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. ஏன்னா நம்ம அன்னமய கோஷம், மனோமய கோஷம் அப்படின்னு கோஷங்களா சொன்னாலும், சரீரம்னு சொன்னாலும் எல்லாமே ஒரு தனித்தனியான வார்த்தை தானே தவிர, இந்த விஷயம் என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 5 உடம்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம யார் அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த 5 உடம்புக்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மா தான் நான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 5 உடம்பு நம்ம மேல போட்டிருக்கிற சட்டை மாதிரி. ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா உள்ளாடை போடுறோம், அப்புறம் அதுக்கு மேல பனியன் போடுறோம், அப்புறம் சட்டு போடுறோம். இப்படிலாம் நம்ம ட்ரெஸ் எப்படி ஒரே உடம்புல மாத்தி மாத்தி போட்டுக்கிறோமோ, அது மாதிரி இங்கே ஆத்மாவை 5 உரைகள் மூடிக்கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா நம்ம கற்பனையா சில விஷயங்களை எப்படி கையாளுறது? 5 உடம்பு நம்ம இருக்கு அப்படின்னா, இப்ப நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கிறது இந்த பரு உடல் தான், இந்த ஸ்தூல உடல் தான். ஆனா இந்த உடம்பினுடைய செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம இடத்துல ஒரு உயிராற்றல் இருக்கு அப்படின்னு தெரியுது. அதுதான் நம்ம பிராணன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நம்ம எண்ணங்களால் சில விஷயங்களை கையாளுறோம். இது பேனா, இது பென்சில், இது அம்மா, இது அப்பா அப்படின்னா நம்ம எண்ணங்களால் சில விஷயங்களை கையாளுவதற்கு நம்ம இடத்துல மனசு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அந்த மாதிரி நம்ம எண்ணங்களால் கையாளுகின்ற பொருட்களை எடுத்து அதனுடைய உண்மைத்தன்மையை நாம ஆராய்ந்து பார்க்கும்போது, இது நல்லது, இது கெட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பகுத்தறியக்கூடிய புத்தி சக்தியையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இப்படித்தான் நம்ம இடத்துல விஷயங்கள் இருக்கு. வெறும் இந்த பருவுடல் மட்டும் இல்லாம, அன்னமய கோஷம் என்ற இந்த உணவினால் உண்டான உடல் மட்டும் இல்லாம,
மேலும் நம்மிடத்துல இன்னும் சில உடல்கள் இருக்கின்றன. அவைகள் தான் பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 உடல்கள், 5 சரீரங்கள் நம்மிடத்திலேயே இருக்கின்றன. நாம் யார்? ஆத்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப நாம் உண்மையிலேயே ஆத்மா தான். நம்ம இந்த உடம்பு எடுத்து வருவதற்கு முன்னாடி நம்ம இருந்திருக்கிறோம். இந்த உடம்பை விட்டுட்டு போகும்போது நம்ம இருக்கத்தான் போறோம். அப்போ இந்த வந்து போற இந்த உடம்பா நான் அப்படின்னு கேட்டா இல்லை என்று நம்ம நன்றாகவே புரிந்து கொள்கிறோம். அதற்கான விளக்கங்கள் தான் நான் ஏற்கனவே கொடுத்தேன். மரண தருவாயில இறந்து கிடக்கின்ற பிணத்தை பார்த்து யாரும் அவர் தான் சொல்றது இல்லை, அவர் போயிட்டாருங்கன்னு தான் சொல்றாங்க. அப்போ அந்த உடல் அவர் இல்லை அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில இந்த உடல் நானல்ல அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தெரியணும். அந்த அடிப்படையில் தான் நம்ம மரணத்தை பார்க்கணும். அப்ப இங்கதான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இங்க நான் யார் அப்படின்னு ஒரு விசாரத்தை நம்ம மேற்கொள்ளும் போது நாம் அந்த ஆத்மா அப்படிங்கிற அளவுல நம்ம நின்னுக்கணும். அப்ப அந்த ஆத்மா சூட்சமா கண்ணுக்கு தெரியாதது தான் நாம. அப்படிதான் நம்ம இருந்தோம். ஆனா இப்ப நாம என்ன பண்ணிட்டோம், இந்த பருவுடலை எடுத்து ஒரு வாழ்க்கையை வாழ்றோம். இந்த பூமிங்கிற பந்துக்குள்ள நம்ம சில வாழ்க்கையை வாழ்றோம். அப்ப இந்த உடலுக்குள்ள நடக்கின்ற மாற்றங்கள் பாத்தீங்கன்னா, மனிதன் உணவால் ஆனவன் அப்படின்னு தானே சாஸ்திரம் இங்க சொல்லி வருது. அன்னமய கோஷத்தினுடைய அடிப்படையில பேசும்போது, இந்த பரு உடலாகிய இந்த ஸ்தூல உடல் என்னென்ன பண்ணுது? சாப்பிடுற சாப்பாட்டை செரிக்குது, உள்ளங்கால் உச்சந்தலை வரைக்கும் ரத்த ஓட்டத்தை சீரா கடத்துது, அப்புறம் கிட்னிங்கிற ஒரு சிறுநீரகத்தை கொண்டு ரத்தத்தை சுத்தமாக்குது, அப்புறம் மூளை இருக்கு, இதயம் இருக்கு, நுரையீரல் இருக்கு, இப்படி நிறைய உள்ளுறுப்புகள்லாம் நமக்கு ஒரு பிரமிக்கக்கூடிய விஷயமாக, ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக நம்ம இடத்துல இருக்கு. அப்போ இதுல ஏதாவது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படின்னா, எதுவும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இப்ப சிறுநீரகத்தை நான் தான் இயக்கிட்டு இருக்கேன், இருதயத்தை நான் தான் இயக்கிட்டு இருக்கேன் ஏதாவது சொல்ல முடியுமான்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இங்க நம்ம உடம்புக்குள்ள உள்ளுறுப்புகளாக எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் அந்த உறுப்புகள் எல்லாம் தானாகவே தான் இயங்கிட்டு இருக்கே தவிர அதை எதையும் என்னுடைய கட்டுப்பாட்டுல நான் கொண்டு வர முடியாது. இருதயத்தை நான் வேணுங்கும் போது இயக்கிக்கிறதும் வேண்டாங்கும் போது நிறுத்துவதும் முடியாது. அதே மாதிரி நுரையீரல், சிறுநீரகம், மூளை அப்படிங்கிற எந்த விஷயத்தையுமே நாம நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியாது அப்படிங்கறது நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கட்டுப்பாட்டை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா, இந்த உடம்பே தான் அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கு. அந்த உடம்புக்கு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு மொழி இருக்கு, அந்த உடம்புக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே அந்த மகத்தான அறிவு சக்தியின் ஆதாரமாக இருக்கிறதுனால, அந்த பரமனாகிய பேரறிவின் பெருமிதத்தில் இங்க அது இயங்குவதனால, அதனுடைய இயக்கங்களுக்கு ஆதாரமா இறைவனே இருப்பதனால அதுக்குண்டான ஒரு முக்கியத்துவத்தை நம்ம இங்க கொடுக்கணும் அப்படின்னு இங்க சாஸ்திரம் எதிர்பார்க்குது. அப்ப அந்த அடிப்படையில தான் இப்ப நாம என்ன பண்றோம், உணவை உட்கொள்றோம். நம்ம லட்டு சாப்பிடுறோம், ஒரு பஜ்ஜி சாப்பிடுறோம், சாப்பாடு, காய்கறிகள், கீரைகள், பழங்கள் அப்படின்னு நம்ம என்னென்ன சாப்பிடுறோமோ அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போன உடனே இந்த உடம்புக்கு தேவையான சத்துக்களா ரத்தமா மாறுது, மஜ்ஜையா மாறுது, எலும்பா மாறுது. அப்புறம் அதனுடைய கழிவுகள் எல்லாம் பிரிஞ்சு நமக்கு மலமா வருது, சிறுநீரா வருது. அப்ப இவ்வளவும் நம்ம உடம்புக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, இது யார் செய்யறா? இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட விஷயத்த, பிரமிக்கத்தக்க விஷயத்த, ஒரு இயக்கத்தை, உடம்புக்குள்ள ஒரு இயக்கத்தை யார் செய்யறா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சும்மா சாதாரணமா அன்னமய கோஷம், உணவினால் ஆனவன் மனிதன் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த உணவை உட்கொண்ட பிறகு அந்த உடம்புக்குள்ளே நடக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் பிரமிக்கத்தக்க, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உடம்புல விஷயங்கள் இருக்கு. ஆனா இதை நம்ம நவீன அறிவியலோட பொருத்தி பார்த்தால் கூட அந்த அறிவியல் உள்ளுறுப்புகளை மாற்றக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் கூட இன்னும் சில விஷயங்களை அதனால் தொட முடியல. ஏன்னா இதெல்லாம் எப்படி மாறுதுங்கிறதெல்லாம் கூட அதனால அறிவியல் முன்னேற்றத்துல வர முடியல. ஏன்னா இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல பஜ்ஜி, போண்டா, லட்டு, பழம் அப்படின்னு என்னென்னமோ சாப்பிட்டோம். ஆனா அதுல எது ரத்தமா மாறிச்சு, எது எலும்பா மாறிச்சுன்னு ஏதாவது அறிவியல் கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. அப்போ ரத்தம்ங்கிற ஒரு விஷயத்தை கூட இன்றைக்கு வரைக்கும் அறிவியல் கண்டுபிடிக்க முடியல. இப்ப உள்ளுறுப்புகளை வேணா எடுத்து மாற்றம் செய்யறாங்க, அவ்வளவுதான். இப்ப ஒருத்தர் கிட்னி போயிடுச்சுன்னா அந்த கிட்னியை மாற்றி வைக்கலாம். ஆனா அந்த கிட்னியே உருவாக்க முடியுமான்னா புறத்துல யாராலையும் உருவாக்க முடியாது. எவ்வளவுதான் விஞ்ஞானம் மிக உயரிய வளர்ச்சியை அடைந்திருந்தாலும், வேற்று கிரகங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னு மனிதன் சொன்னாலும், மனித உடலுக்குள்ள இருக்கின்ற உள்ளுறுப்புகளை ஒருவராலும் உருவாக்க முடியாது.
அப்ப அந்த உள்ளுறுப்புகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அந்த உடலுக்கே இருக்கிறதுங்கிறது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்ப அந்த உடலை நாம வணங்க வேண்டும், போற்ற வேண்டும் என்றுதான் மகான்கள் சொல்றாங்க. ஏன்னா இந்த உடம்புக்குள்ள அந்த உணர்வு இருக்கிறதுனால, அந்த உணர்வின் அடிப்படையில இந்த உடம்பு இயங்கிக் கொண்டிருப்பதனால, இந்த உடம்பு ஒரு மகத்தான விஷயமாக இருக்கு அப்படிங்கிறத அன்னமய கோஷத்தினுடைய அடிப்படையில இங்க சாஸ்திரம் பேச வருது. அதுதான் இந்த அத்தியாயம் 2 2வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, சவா ஏச புருஷோ அன்ன ரசமயः தஸ்யேதமேவ சிரஹ அயம் தட்சிண பச்சக அயம் உத்தர பச்சக அயமாத்மா இதம் புச்சம் பிரதிஷ்டா ததத்யேச ஸ்லோகோ பவதி அப்படின்னு இந்த 2வது மந்திரத்துல 1 பார்க்கிறோம். ஏன்னா இந்த 2லயும் நிறைய மந்திரங்கள் இருக்கு. அது 2ல் 1 இப்ப நம்ம பார்க்கிறோம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதன் உணவால் உண்டானவன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இது அவனுடைய தலை, இது அவனுடைய வலது பக்கம், இது அவனுடைய இடது பக்கம், இது நடுப்பகுதி, இது உடம்பை தாங்குகின்ற கீழ்ப்பகுதி அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த மந்திரம் பேசுது. எப்படி பேசுது? சவா ஏச புருஷோ அன்ன ரசமயஹா, அன்ன ரசம் என்ற உணவினால் உண்டானவன் தான் இந்த மனிதன் அப்படின்னு சொல்லுது. தஸ்யேதமேவ சிரஹா, இதுதான் அவனுடைய தலை. அயம் தட்சிண பச்சகா அயம் உத்தர பச்சகா அப்படின்னா இது அவனது வலது பக்கம், இது அவனது இடது பக்கம் அப்படின்னா அந்த மனித உடலினுடைய பல பகுதிகளையே விளக்கம் கொடுக்குது இந்த மந்திரம். அப்போ இங்க மனிதனுடைய உடலை அது எப்படி பார்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தலை, இது இடது பக்கம், இது வலது பக்கம், நடுப்பகுதி, கீழ்ப்பகுதி அப்படின்னு உடம்பினுடைய பல்வேறு பகுதிகளை சுட்டி காட்டக்கூடிய நிலையில இந்த மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பருவுடலாகிய ஸ்தூல உடம்பை இங்கு குறிப்பிட்டு காட்டப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது அன்றைய ரிஷிகளுடைய மகத்தான கண்டுபிடிப்பாகவே நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அன்றைய ரிஷிகள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இப்ப இன்றைய நவீன அறிவியல்ல நம்ம 3Dங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கறோம் இல்லையா, முப்பரிமாண வடிவம், 3D இமேஜ் அப்படின்னு சொல்றோம். 3D இமேஜ் அப்படின்னா இப்ப நம்ம ஏற்கனவே 3D பத்தி நம்ம கீழே பார்த்திருக்கிறோம். கடவு உபநிஷத்துல கொஞ்சம் விளக்கமாவே சொல்லியிருக்கேன். அதாவது டைமென்ஷன் ஆங்கிலத்தில் சொல்றோம். டைமென்ஷன்னா இப்ப 0 டைமென்ஷன், சிங்கிள் டைமென்ஷன், டபுள் டைமென்ஷன், 3 டைமென்ஷன் அப்படிங்கிறது நம்ம முப்பரிமாண வடிவில் இந்த மனித உடலை பார்க்கிறோம். இப்ப டைமென்ஷன் அப்படிங்கிறதுனுடைய பரிணாமத்தை தான் சயின்ஸ் எப்படி பேசும்னா, இப்ப 0 டைமென்ஷன் அப்படிங்கிறது இப்ப நம்ம ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து பென்சிலால ஒரு புள்ளி வச்சீங்கன்னா அது 0 டைமென்ஷன். அப்படி அதை ஒரு நீட்டமா ஒரு கோடு போட்டீங்கன்னா அது சிங்கிள் டைமென்ஷனா ஆயிடுது. அப்ப அந்த சிங்கிள் டைமென்ஷனுக்கு நீங்க கோட்டை பக்கத்துல பக்கவாட்டத்துல எல்லாம் கொண்டு போனீங்கன்னா அது 2D, 2ஆம் டைமென்ஷன், 2Dன்னு சொல்றோம். அதுதான் நம்ம படம் வரைகிறது. இப்ப 2D இமேஜஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, ஸ்கிரீன்ல கம்ப்யூட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது 2D பிக்சர், இது 3D பிக்சர் அப்படின்னு கார்ட்டூன்ல பார்க்கலாம். கார்ட்டூன்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 2D பிக்சர் அப்படின்னா அந்த காலத்துல டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வால்ட் டிஸ்னில வரைஞ்சிருப்பாரு. வால்ட் டிஸ்னி படங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த எலியையும் அந்த பூனையும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆர்ட்லயே வரைஞ்சி அந்த எலியையும் பூனையும் நகர வைப்பாங்க. அப்ப எலி ஓடுற மாதிரி இருக்கும், பூனை அதை துரத்துற மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட்லயே அந்த மூமெண்ட்டை காட்டுறதுதான் அந்த படம் எடுத்த டெக்னாலஜி. அன்றைக்கு அது 2D டெக்னாலஜில படத்தை எடுத்தாங்க. பட் இன்றைக்கு என்ன ஆச்சு, அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி 3 டைமென்ஷனுக்குள்ள வந்துருச்சு. 3 டைமென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, படம் வரைய வேண்டியதே இல்லை, முப்பரிமாணத்திலே ஒரு உருவத்தை கொண்டு வந்துடுறாங்க. அப்ப ரியலாவே ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி எல்லாம் இன்னைக்கு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. இப்ப நம்ம சமீபத்துல கூட இந்த பாகுபலி படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த பாகுபலி படத்துல ஒரு பெரிய யானை வருது. அந்த யானையை பாகுபலி அப்படியே ஒரே கையில அடிச்சு நிறுத்துற மாதிரி எல்லாம் படத்தை காட்டுவான். அப்ப உண்மையான யானை அப்படி அடிச்சு நிறுத்த முடியுமா பாகுபலியாலன்னா? முடியாது. ஆனா அது கம்ப்யூட்டர்ல கிராபிக்ல 3 டைமென்ஷன்ல கிரியேட் பண்ண ஒரு யானை ரியலா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப இங்க 3 டைமென்ஷன்னா என்னன்னா, முப்பரிமாண வடிவம். அதுக்கு மேல கீழே இடது பக்கம் வலது பக்கம் அப்படிங்கிற எல்லா பக்கமும் ஒரு உருவத்தை உண்டாக்குது. ஒரு கியூப் மாதிரி, ஒரு பால் மாதிரி எல்லாமே உருவங்கள்ல தெரியும். அப்ப இதை அன்றைய காலத்திலேயே நம்முடைய ரிஷிகள் கண்டுபிடித்தார்கள்ங்கிறத இந்த மந்திரத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்றைக்கு தான் இந்த 3 டைமென்ஷன் எல்லாம் நம்ம டெக்னாலஜில டெவலப் ஆகி இன்றைக்கு நம்ம நடைமுறையில கொண்டு இதுதான் 3Dன்னு சொல்லி சயின்ஸ்ல சொல்றோம். அதனால அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். இது 3Dங்க, இது 2Dங்க அப்படிங்கிற நம்ம ஒரு பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால
இன்றைக்கு நாகரிகம் என்ன சொல்லுது? ஆஹா, சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க, 3D கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சயின்டிஸ்ட பத்தி பெருமை பேசிக்கிறது இன்றைய நாகரிகம். ஆனா நம்முடைய ரிஷிகள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வேத காலத்துல என்ன சொல்றாங்க? அயம் தட்சிண பட்சகா அயம் உத்தர பட்சகா அயம் ஆத்மா இதம் புச்சம் பிரதிஷ்டா ததத்யேச ஸ்லோகா பவதி. இது நடுப்பகுதி, இது வலது பக்கம், இது இடது பக்கம், இது உடம்பை தாங்குகின்ற கீழ்ப்பகுதியினெல்லாம் மனித உடலை 3 டைமென்ஷன்ல முப்பரிமாண வடிவத்துல பிரித்து பார்த்தார்கள். அப்ப எவ்வளவு ஒரு அறிவியல் அறிஞர்களாக நம்முடைய பண்டைய ரிஷிகள் இருந்திருப்பார்கள்ங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்றேன். ஏன்னா 3 டைமென்ஷன்கிறத இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படல. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மனித உடலையே 3 டைமென்ஷனா தான் இருக்குங்கிறத இப்படி பக்கம் பக்கமா சாஸ்திரத்துல மந்திரங்களை பிரிச்சு சொல்றாங்க பாருங்க. அதைத்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் தான் நம்முடைய ரிஷிகள் மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள்ங்கிறது நம்ம பார்க்கிறோம். அவங்க தான் அணுவை கண்டுபிடிச்சிருக்காங்க. திருமந்திரம் என்ன சொல்லுது? அணுவில் அணுவினை ஆதி பிரானை. இன்னைக்குதான் சயின்ஸ் அணுவை பத்தி பேசுது. ஆனா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அணுங்கிற ஒரு விஷயத்துல இறைவனை கொண்டு வராங்க. அணுவில் அணுவினை ஆதி பிரானைன்னு திருமந்திரம் பேசுதுன்னா இதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய மகத்துவம். அறிவாளிகளா இருந்திருக்கிறாங்கிறதுக்காக நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் பஞ்சபூதங்களும் நம்முடைய சனாதன தர்மத்துல வந்த ரிஷிகள் தான் இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னார்கள் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க இந்த மனித உடல் உண்டாவது எப்படின்னா, உணவின் அடிப்படையில உண்டானதுனால இது வெறும் ஒரே ஒரு உணவின் அடிப்படையில இருக்குன்னு நம்ம எடுத்துக்காம, இந்த தேகம் அன்னமயம் அப்படின்னு நம்ம சொன்னாலும், சாப்பாடுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு இந்த உடல் வளர்ந்தாலும் கூடுதலாக இந்த உடலுக்கு இன்னும் சில பிரத்யேக ஆற்றல்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில தான் பிராணன் இருக்கு, மனம் இருக்கிறது, புத்தி இருக்கிறது அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம இந்த அன்னமய கோஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த உடம்ப எப்படி இயங்குது, இந்த உடம்பு எதன் வாயிலா இயங்குது, இந்த பிராணன் எதன் வாயிலாக இயங்குது அப்படின்னு பார்த்தா சாப்பாட்டின் வாயிலாக தான் இயங்குது அப்படிங்கறத சாஸ்திரத்துல தெளிவுபடுத்துறாங்க. அப்ப நாம வாழணும்னா சாப்பாடு வேணும். சாப்பாடு இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. அந்த சாப்பாடை நம்ம சரியானபடி நம்ம சாப்பிடணும், கண்டபடி சாப்பிடக்கூடாது. அப்ப மனிதனுடைய உணவு பழக்கம் இங்க சீராக இருக்க வேண்டும். அதன் வாயிலாக அவனுடைய உடலில் நோய்கள் வராமல் அவன் பார்த்து கொள்ளலாம். அதுவே அவன் வயிறு புடைக்க சாப்பிட்டான்னா என்ன ஆகும்? அந்த சாப்பாடு செரிமானமாகாம அவனுக்கு வயிறு உபாதைகளை கொடுக்கலாம். அப்புறம் உடல் உழைப்பு இல்லாம சாப்பிட்டே இருந்தான்னா அவனுக்கு சர்க்கரை, பிபி போன்ற மற்ற நோய்கள் வரலாம். அப்ப இது மாதிரி நம்ம உணவை கொண்டு இந்த உடலை வருத்தி கொள்ளக்கூடாது. உணவை கொண்டு உடல் வாழ வேண்டும். அப்ப இந்த உடலை தக்க வைப்பதற்கான உணவு நமக்கு தேவையாக இருந்தாலும் அந்த உணவை நாம் சரியாக கையாள வேண்டும். அதற்குத்தான் நம்ம இடத்துல பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மிருகங்கள் கூட பசி ஆறிடுச்சுன்னா அடுத்தது உணவை தொடாது. மிருகத்துல சிங்கமோ புலியோ வேட்டையாடி ஒரு மானை சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பசி ஆறிட்டா அப்படியே விட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த மான் பக்கத்திலே வந்தாலும் அந்த மானை தொடாது. அதுதான் மிருகங்களுக்கு உண்டான இயல்பு. ஏன்னா மிருகங்கள் அந்த ஈஸ்வர கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, அந்த ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்கு மிருகங்கள் எல்லாம். ஆனா மனிதனிடத்துல என்ன ஒரு சிறப்புன்னா, அந்த ஈஸ்வர நியதியை தன்னுள்ள அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, இவன் சுயநலமா சிந்தனை செய்யக்கூடிய புத்தி சக்தியை வளர்த்து கொண்டதுனால இவனிடத்துல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அப்ப இவன் தான் அதை சரியா பகுத்தறிந்து கையாள தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அதனால நல்லதை அடைய போறதும் கெட்டதை அடைய போறதும் இவனே தான். அதுதானே தீதும் நன்றும் பிறர் தர வார அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்றாங்க இல்லையா? அப்போ நமக்கு வரக்கூடிய கெட்டதுக்கும் நல்லதுக்கும் நாமளே காரணமா இருக்கிறது எந்த அடிப்படையில அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இடத்துல இருக்கின்ற புத்தி சக்தியினுடைய அடிப்படையில தான் நம்ம சரியாக வாழ வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் தீர்மானிக்க முடியும். அப்ப நாம இந்த உணவுங்கிற விஷயத்துல நம்ம சில கட்டுப்பாடுகளை ஏன் கொண்டு வரோம்? அதாவது கண்டபடி உணவை நம்ம உட்கொண்டோம்னா அது நமக்கு விஷமாக மாறும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று பெரியவங்க அந்த காலத்துல பழமொழியா சொல்லி வைக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்துல நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வாழணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் கண்டபடி சாப்பிடக்கூடாது. அதுல சத்துவ குணத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். ரஜோ குணத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை எந்த இடத்துல தேவையோ அப்போ எடுத்துக்கணும். தமோ குணத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்தோம்னா நம்ம மந்தத்தன்மையை அடைஞ்சிடுவோம், நம்மளால செயலாற்ற முடியாது. அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்து பகுத்து பிரித்து உண்டு பழக வேண்டும் என்று இங்கு மகான்கள் அன்னமய கோஷத்தினுடைய அற்புதத்தை விளக்குகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப சாவா ஏச புருஷோ அன்ன ரசமயா அப்படின்னு நீங்க சொல்லுது இல்லையா? ஏச புருஷோ அன்ன ரசமயா அப்படின்னா
இங்க அன்னத்தினால் இந்த ஆத்மா அறியப்படுகிறது, உணவினால் உண்டான இந்த உடலை கொண்டு ஆத்மா அறிமுகப்படுத்தப்படுகிறது என்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம இந்த உடம்புன்னு ஒரு விஷயத்துக்குள்ள வர்றதுனால தான் நம்ம யாருன்னு தெரிந்து கொள்ள முடியக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வரோம். ஆனால் அந்த உடம்பு கூட எல்லா உடம்புலையும் சாத்தியம் இல்லை, அது மனித உடலில் தான் சாத்தியம் என்று நம்ம நேற்றைய வகுப்புல பார்த்தோம். இப்ப மிருகம் வரைக்கும் உடம்பு எடுத்து வருது, ஆனா அந்த உடம்புனால அது என்ன அடைஞ்சது, தன்னையே யார் என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு புத்தி சக்தியில குறைபாடு கொண்டவைகளாக அது இருந்தது. ஆனா மனிதன் தான் புத்தி சக்தியினுடைய பரிமாணத்துல மேல்நிலைக்கு வந்திருக்கிறதுனால, அவன் நன்மை தீமைகளை பகுத்தறிந்து வாழக்கூடியவனாக இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணணும், இந்த உடலை கொண்டு உத்தமனை கண்டு கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்ப இங்க உடம்பு 5 விஷயங்களால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மேலும் இந்த உடம்பினுடைய பிரிவுகளையும் பார்க்கிறோம். தலைபாகம், வலது பாகம், இடது பாகம், கழுத்து பகுதி, வயிறு, மத்திய பாகம், இடுப்பு, கால் அப்படின்னு நம்ம பல பகுதிகளாக இந்த உடலை பிரித்து பகுத்து இந்த உடலினுடைய உற்பத்தியை எல்லாம் நாம் கையாளுகின்றோம் என்று வேதத்தினுடைய ரிக் மந்திரம் இதை மிக தெளிவாக நமக்கு விளக்குகின்றது என்று 2வது அனுவாகத்தினுடைய முதல் மந்திரத்திலே பார்க்கிறோம். அடுத்து இதே 2வது அனுவாகத்தினுடைய 2வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மந்திரத்தையும் படிச்சிருந்தேன். அன்னாத்வை பிரஜாஹா பிரஜாயந்தே யாஹா கச்ச பிரதிவீன் கிருதாக அதோ அன்னேனைவ ஜீவந்தி அதைனத பியந்த்யந்தஹ அன்னம் ஹி பூதானாம் ஜேஷ்டம் தஸ்மாத் சர்வ சமுச்யதே சர்வம் வைத்தே அன்னமாப்னுவந்தி ஏ அன்னம் பிரம்மோபாசதே அன்னம் ஹி பூதானாம் ஜேஷ்டம் தஸ்மாத் சர்வ சமுச்யதே அன்னாத் பூதானி ஜாயந்தே ஜாதான் அன்னேன வர்த்தந்தே அத்யதே அத்திச பூதானி தஸ்மாத் அன்னம் ததுத்யச இதி அப்படின்னு இந்த மந்திரம் நிறைவடையுது. 2வது அனுபவத்தினுடைய 2வது மந்திரம். இது என்ன சொல்லுதுன்னா, உணவு தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுது. அதாவது உணவிலிருந்து தான் மக்கள் தோன்றினார்கள். அப்ப இந்த பூமியில் எவையெல்லாம் யாரெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவைகள் அனைத்துமே உணவிலிருந்து தான் உண்டாகியிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லுது. அப்ப இங்க எல்லாமே உணவினால் தான் வாழுகின்றன, அந்த உணவிலேயே கலக்கின்றன, அந்த உணவே உயிர்களின் ஆரம்பம், அதனால்தான் உணவே அனைத்திற்கும் மருந்து என்பதாகவும் சொல்லப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்ப யார் இந்த உணவை தெய்வீகமாக போற்றுகிறார்களோ அவர்கள் தவறாமல் உணவை பெறுகின்றார்கள் என்று இந்த மந்திரம் சொல்லுது. அதாவது இங்க உணவே பிரம்மம் பரமன் என்பதாகத்தான் நம்ம பார்க்கணும். சாப்பிட உட்காரும் போது சாப்பாட்டை மதிக்கணும், டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடாது, செல்போன் நோண்டிக்கிட்டே சாப்பிடக்கூடாது, அப்புறம் நிறைய தேவையில்லாத வெட்டி அரட்டை அடிச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா சாப்பிட உட்காந்தோம் அப்படின்னா நம்முடைய ஞாபகம் எல்லாம் சாப்பாட்டில் இருக்கணும். அப்போ அந்த சாப்பாடை நம்ம தெய்வீகமாக ஃபர்ஸ்ட் மதிக்கணும். ஏன்னா அப்படி மதிக்கிறவங்களுக்கு தான் உணவு தவறாமல் கிடைக்கும். இல்லைன்னா சிலருக்கு என்ன ஆகும், கடைசி காலத்துல உணவுக்கு கையேந்த மாதிரி வந்துடும். இப்ப நிறைய பேர் பிச்சை எடுக்கிறவங்களெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஏன் அவங்க எல்லாம் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த உணவு கிடைக்காத அளவுக்கு பாவம் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது உணவை உதாசீனம் செய்தவர்கள். அப்ப அந்த உணவினுடைய மகத்துவத்தை அது காட்டி கொடுக்கும், அது நோயாகவே காட்டி கொடுக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த உணவு உண்ண முடியாத நோயினால் ஆட்கொண்டு தன்னுடைய இறுதி காலத்துல உணவை சாப்பிட முடியாம உடல் மெலிந்து மரணம் அடைகிறவர்கள் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா உணவை உதாசீனப்படுத்தியவர்கள் என்ன பண்ணுவோம்னா, இயற்கை என்ன பண்ணுவோம், தண்டிச்சிடும். இப்போ நிறைய பேருடைய குடும்பத்துல பாக்குறோம், கோபத்துல சாப்பாடு எடுத்து வீசுறது, சாப்பாடை தூக்கி எரியுறது, அப்படிலாம் பண்ணுவாங்க கோபத்துல. அப்படியெல்லாம் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா கடைசி காலத்துல கேன்சர் மாதிரி பெருநோய்கள் வந்துடும். பெருநோய்கள் வரும்போது அது முக்கியமான இடத்துல பிடிச்சிக்கும். அந்த கேன்சர், லிவர் கேன்சர்லாம் வந்துருச்சுன்னா சாப்பிடவே முடியாது. அதாவது சாப்பாடு உள்ள போனா வாமிட்டிங் ஆகும், வாமிட்டிங் சென்சேஷன் ஆகும். அப்போ சாப்பாடு மற்றவங்க சாப்பிட்றத வேடிக்கை தான் பார்க்கலாம், ஆனா இவங்க எதுவுமே சாப்பிட முடியாது. அப்புறம் ஒரு ஸ்பூன்ல எடுத்து லிக்விடா பண்ணி அப்படியே ஒரு டிராப் 2 டிராப் அப்படியே ஸ்பூன்ல நாக்க நனைய வச்சா கூட அவ்வளவுதான். அதுக்கு மேல ஏதாவது 2-3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம்னா அப்படியே வாமிட் ஆயிடும், சாப்பிட முடியாது. அப்ப இப்படியே உடல் மெலிந்து மாத கணக்கில் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்து மரணம் அடைந்தவர்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவங்க எல்லாம் யாரு? உணவை உதாசீனப்படுத்தியவர்கள், உணவை தூக்கி எறிந்தவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இங்க நிறைய பேர் கோவப்பட்டு உணவு வீட்டுல தூக்கி வீசுவாங்க. எதனா சாப்பாடா, உப்பு இல்ல ஒண்ணு இல்லை அப்படின்னு தூக்கி வீசுவாங்க. அப்புறம் உப்புப்பா இருக்குன்னு தூக்கி வீசுவாங்க. அப்ப இதெல்லாம் அவங்க செய்யற தவறான விஷயத்தினால தண்டனைகளா அவங்களுக்கு பின்னாடி அந்த இயற்கை தண்டிச்சிடும்.
ஏன்னா இங்க இயற்கை தான் இறைவனா இருக்கிறாங்கிறதுனால நம்ம அதை புரிஞ்சு கொண்டு இங்க எல்லாவற்றையும் தெய்வீக தன்மையில நம்ம அணுகணும் என்று சாஸ்திரம் சொல்லுது. இங்க தெய்வீகமா தான் நம்ம இந்த ஈஸ்வர தன்மையை பார்க்கணும். எல்லாம் சர்வம் சக்திமயம், சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த உணவையும் நாம் தெய்வீகமாக போற்ற வேண்டும் என்று இங்க சாஸ்திரம் பார்க்குது. அதுக்காக தான் சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கெல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பிரம்மார்ப்பணம் பிரம்ம கவிகிங்கிற மந்திரம் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் அன்னத்தை பற்றி நிறைய மந்திரங்கள் இருக்கு. சாப்பாடு சாப்பிடும்போது அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு தான் சாப்பிடணும். அப்படின்லாம் சின்ன குழந்தைங்களுக்கே சில பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்து அதை மதிக்கிறதுக்கும் மரியாதை செலுத்துவதற்குமான ஒரு பாரம்பரிய நடைமுறை நம்முடைய சமுதாயத்தில் அன்றைய காலத்துல இருந்தது. பட் இன்றைய காலத்துல அதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை. அதனால அவங்க கண்டபடி வாழ்றாங்க. அந்த உணவை மதிக்கிறது இல்லை. அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, செல்போன் நோண்டிக்கிட்டே சாப்பிட்றது, அப்புறம் அரட்டை அடிச்சுக்கிட்டே சாப்பிட்றதுங்கிற மாதிரி எல்லாம் இன்னைக்கு உணவு பழக்க வழக்கங்கள் கெட்டு போச்சு நம்ம கிட்ட. அதனுடைய விளைவு என்னங்கிறது நம்ம பார்க்கிறோம், கண்கூடாவே பார்க்கணும். என்ன ஆகுது, ஆஸ்பத்திரி எல்லாம் திருவிழா மாதிரி இருக்கு. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லயே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு போய் பார்க்குறோம்னா, அங்க அப்படியே கூட்டம் கல்யாண மண்டபம் மாதிரி அலம் மோதுது. கல்யாணத்துக்கு கூட அவ்வளவு கூட்டம் வராது. கல்யாணத்துக்கு கூட அந்த விருந்தினர்கள், அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் தான் வருவாங்க. அதுவே நமக்கு அவ்வளவு கூட்டமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இந்த மருத்துவமனைகள்ல போய் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு கார் நிக்குது, எவ்வளவு டூ வீலர் நிக்குது, எவ்வளவு ஜனங்க நடந்து போறாங்க, பஸ்ல விட்டு இறங்கி போறாங்க. அப்படியே திருவிழா மாதிரி இருக்கு. மருத்துவமனைகளை பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி ஜனங்க உள்ள போறதும் வர்றதும் அவ்வளவு பிஸி. அப்ப இதனால என்ன நடக்குதுன்னா, எல்லாம் நோய்வாய்ப்பட்டுறாங்க. எல்லாருமே நோயாளிகள். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த உணவை மதிக்காததுதான் மிக முக்கிய காரணமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இது கூட நமக்கு சொல்லித் தரல, இன்றைய பாடத்திட்டங்கள்ல இல்ல. அதனாலதான் இன்றைக்கு இவ்வளவு அவல நிலை. இத ஆன்மீகம் கெட்டு போனதுக்கு காரணம். அறிவியல் வளர்ச்சிங்கிற பேர்ல அநாகரிகமா நம்ம வாழ்றோம். அப்ப இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு நம்ம புத்திசாலித்தனமா வாழ்றது தானே மனித வாழ்க்கையின் சிறப்பு என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்ம ஏன் புத்தி வேணும் புத்தி வேணும்னு சொல்றோம்னா, இதெல்லாம் கூட தெரியாம தானே மனிதர்கள் இன்று வளர்ந்திருக்கிறார்கள், வளர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது, இதுல என்ன ஆதாயம், அந்த துறையில் இருக்கின்றவன் அடைகிறான். மருத்துவத்துறையில கல்வி கற்றவன் அந்த துறையில ஆதாயம் அடைகிறான், நிறைய சம்பாதிக்கிறான். அது கார்பரேட்டா மாறிடுச்சு இல்லையா? இன்னைக்குதான் உள்ள போனாலே வெளியே வரத்துக்குள்ள பல லட்சங்களை நம்ம செலவு பண்ணிட்டு தான் வெளியே வர வேண்டியதா இருக்கு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் மாச கணக்குல நம்ம அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எடுப்போம். ஆனா சாப்பிட உட்காரும்போது ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் சாப்பாட்டுக்காக நம்ம ஒதுக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா பரபரப்பா இருக்குது. ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கிறது இல்ல. மதியம் லஞ்சுக்கு பிரேக் கிடைச்ச உடனே அப்படியே லபக்குன்னு அள்ளி சாப்பாடு போட்டுக்கிட்டு அடுத்த வேலைக்கு போறது. ஏன்னா அப்படியே பல கோடிகள் சம்பாதிச்சு அப்படியே கோடீஸ்வரன் ஆயிடுற மாதிரி ஒரு நினைப்பு. இப்படிதான் மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதற்காக ஓடுகிறார்கள், ஓடி இறுதியில் என்ன அடைய போகிறார்கள் இலக்கு கூட தெரியாம ஓடுகின்ற மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவர்களுக்கு இலக்கு கூட தெரியல, எங்க போக போறேன்னு தெரியல. ஆனா ஓடுறேன்ட்டு ஓடுறாங்க, மற்றவனை பார்த்து வாழுகின்றார்கள். இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், அஜ்ஞானம், அறியாமை என்று சொல்றோம். நம்ம நிறைய பேருக்கு இது அறியாமை அஜ்ஞானம்னு சொல்லி காட்டும் போது கோபம் வருது. ஆனா உண்மையை சொல்லாம எப்படி நாம விஷயத்தை கொடுக்க முடியும்? தவறை சுட்டி காட்டினா தான் அது தவறுன்னே தெரியும். தான் செய்வதே தவறுன்னு ஒருத்தர் தெரியாம வாழ்ந்தான்னா அவன் என்றைக்குதான் தவறை திருத்துவான்? அப்ப தவறுங்கிறத நம்ம அவனுக்கு சுட்டி காட்டும் போதுதான் அவன் அந்த தவறை திருத்திக் கொள்ள முடியும். அந்த தவறை தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அஜ்ஞானம், அறியாமை என்று பேசுது. அதனுடைய பாஷையில பேசுது. அப்ப நாம இங்க புரிஞ்சுக்கணும், சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். சாப்பாடை போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும், உணவை மதிக்க வேண்டும் என்று பார்க்குது. அப்புறம் உணவே ஒரு மருந்துங்குது. ஏன்னா மருந்துன்னு ஏன் சொல்லுதுன்னா, மருந்தை எப்படி நாம அளவாக உட்கொள்ளுவோம். மேலும் அந்த மருந்துங்கிற விஷயம் எந்த அடிப்படையில் இங்க சொல்லப்படுதுன்னா, பசி என்ற நோய்க்கு தான் இது மருந்து. இந்த உணவு எதற்காக நம்ம உட்கொள்றோம் அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு நோய் இருக்கு, பசிங்கிற ஒரு நோய். அப்ப அந்த பசி வரும்போது நம்ம உணவை உட்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த நோய்க்கான மருந்து. அந்த மருந்தை எப்படி உட்கொள்ளுவோம்? அப்படியே அண்டாவா குடிச்சிருவோமா, அல்லது ஒரு மாத்திரை எடுத்து 10 மாத்திரை ஒட்டுக்கா முழுங்கிடுவோமானா இல்ல. மருந்துன்னா அளவா சாப்பிடுவோம். அது ஒரு மாத்திரைனா ஒரு மாத்திரை தான், டானிக்னா ஒரு ஸ்பூன் தான், அவ்வளவுதான் நம்ம மருந்து அளவா உட்கொள்ளுவோம். அது மாதிரி உணவையும் அளவாகத்தான் உட்கொள்ள வேண்டும். அதனால உணவே மருந்து என்று நாம் இங்க பார்க்க வேண்டியதாக இருக்குது என்று மகான்கள் சொல்றாங்க. அதனால நம்ம உணவு மருந்துன்னு நினைச்சுக்கிட்டு அளவா உட்கொள்ளாம இஷ்டத்துக்கு விளாசினா என்ன ஆகும், நோய்கள் வந்துடும். அதை நம்முடைய முன்னோர்கள் எப்படி சுட்டி காட்டுறாங்க, ஒருவேளை உணவு உண்பவன் யோகி, 2 வேளை உணவு உண்பவன் போகி, 3 வேளை உணவு உண்பவன் ரோகி என்றார்கள்.
ரோகின்னா நோயாளின்னு அர்த்தம். அப்ப 3 வேளை உணவு உண்டு கொண்டு உடல் உழைப்பு இல்லாம கண்டபடி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவன் என்னவா மாறுவான்? நோயாளியா தான் மாறுவான். அதுவே வாழ்க்கையில வாழ்ந்தாக வேண்டும், அத்தியாவசிய தேவைகளுக்காக உழைக்க வேண்டும் இருக்கிறவன் 2 வேளை சாப்பிட்டா தான் அவன் வேலை செய்ய முடியும். ஆகவே அவன் போகி. ஆனா யோகியா இருக்கிறான் இல்லையா, இந்த விஷயத்தெல்லாம் புரிந்து கொண்டு அமைதியாயிடுறான், ஆனந்த நிலைக்கு வந்துடுறான், அப்படியே உக்காந்துடுறான். அவன் ஒரு நேரம் தான் உணவு உட்கொள்ளணும். 3 நேரம் உண்ணுட்டு வேலை செய்யாம இருந்தான்னா கண்டிப்பா அவனுக்கு நோய் வந்துடும். அதனால யோகிகளுடைய உணவு ஒரு வேளை என்பதாக பார்க்கப்படுது. அப்ப நம்ம உணவை உண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த உணவு உடம்பை வளர்ப்பதற்காக என்ற நோக்கத்தை மறந்து, உணவு என்பது சுவைக்காக என்று நம்ம உண்ண ஆரம்பிக்கும் போதுதான் நம்முடைய உணவை உண்ணுகின்ற நிலை மாறி உணவு நம்மை உண்கின்ற நிலையாக மாறிவிடுகிறது என்று மகான்கள் சொல்கிறார்கள். ஏன்னா உணவை நாம் உண்பது போய் உணவு நம்மளை உண்பதனான ஒரு நிலைக்கு நம்ம மாறிக்கொள்கிறோம். அப்ப இங்க உண்மையிலேயே என்னன்னா, அந்த உணவு நம்மள உண்ண ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்? அதுதான் நோய். இப்போ சுகர் வருதுன்னா அந்த சுகர்ல என்ன நடக்குது? அதிகப்படியான சாப்பாடு எரிக்கப்படாதனால, கலோரிஸ் பர்ன் ஆகாதனால, நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது, கிளைக்கோஜனா மாறுது, குளுக்கோஸா மாறுது. அப்போ குளுக்கோஸா மாறி நம்ம உடம்புல சேகரிக்கப்பட்ட அந்த கிளைக்கோஜனை நம்ம எரிக்கவே இல்லை, உடல் உழைப்பே செய்யலைன்னா, மேலும் மேலும் தின்னுட்டே இருந்தோம்னா, அப்போ அந்த சாப்பாடே என்ன ஆகுது? நம்மள சாப்பிட ஆரம்பிச்சிருது. அதுதான் சுகர். அந்த எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் என்ன ஆகுது? ரத்தத்துல போய் கலக்குது, சிறுநீர்ல போய் கலக்குது. அப்போ உடம்பு மெலிய ஆரம்பிச்சிடுது. அப்ப அந்த உடம்பவே அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். சாப்பாடே உடம்பு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுதான் மரணம். அப்ப இங்க என்ன பண்ணுது? அவனை மரணத்தை நோக்கி கொண்டு போகுது. எதற்காக உணவு தேவை? அந்த உணவனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். உணவால் ஆன உடம்பாக இருந்தாலும் அந்த உணவை நாம் அளவாக உட்கொள்ள வேண்டும், மருந்து போல உண்ண வேண்டும். அந்த உணவே மருந்து என்று அழைப்பதற்கான காரணமும் அது பசிக்கான மருந்து என்பதாக பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன்னா நம்ம பசி எடுக்காமயே சாப்பிடுறோம். நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் அந்த டைம் தான். காலையில பசி எடுக்குதோ இல்லையோ, டிஃபனை போடுங்கன்னு டிஃபன் சாப்பிட உட்காந்துக்கிறோம். மத்தியானம் பசி எடுக்குதோ இல்லையோ, அந்த மணி 1:30 ஆச்சு 2 ஆச்சுன்னு சாப்பாடு போடுங்கன்னு சாப்பாடு உட்காந்துக்கிறோம். அல்லது நாம வளர்க்கப்பட்ட முறை என்ன ஆயிடுச்சு? கல்வி முறையிலையும் அப்படித்தான். டைமிங் கொடுத்துறான் இல்லையா, லஞ்ச் பிரேக்னு சொல்லிடுவான். ஆபீஸ்லயே லஞ்ச் பிரேக்னு வச்சிடுவான். அப்ப அந்த லஞ்ச் பிரேக்ல நம்ம லஞ்ச் எடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்குறாங்க பாருங்க. அந்த கட்டாயத்தினாலதான் நோய்கள் வருது. அதுதான் கார்பரேட் பிசினஸ். காரணம் என்னன்னா, உங்களுக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நோயாளிகளா மாறி அவங்களுக்கே நம்ம நிறைய சம்பாதிச்சு கொடுக்கலாம். அப்ப இதெல்லாம் நமக்கு புரிதலற்ற தன்மை தானே. அப்ப பசி எடுத்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மெக்கால எஜுகேஷன்ல இல்ல. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? பசி எடுத்தால் தான் உண்ண வேண்டும் என்று வரையறுத்திருக்கிறது. அப்ப நமக்கு பசி வரும்போது போய் சாப்பிடணும். பசி இல்லைன்னா சாப்பிடாம இருக்கிறது சிறப்பு. ஆனா நாம அப்படி இல்லை. நம்ம என்ன பண்றோம்? நேரம் பார்த்து பார்த்து சாப்பிடுறோம். 1:30 ஆச்சு சாப்பிடணும், காலையில 9 ஆச்சு சாப்பிடுறோம், இரவு 9 ஆச்சு சாப்பிடுறோம். அப்படி பழக்கி வச்சிருக்கிறோம். அந்த பழக்கத்தினுடைய அடிப்படையிலேயே மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணுது. ஆமா, அந்த நேரம் வந்துடுச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி பழக்குது. அப்ப இதெல்லாம் மனம் சிக்கிக்கொண்ட ஒரு விஷயம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு தூரம் இதை பேச வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த அன்னம்ங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் வேர்டு இருக்கு. அன்னம்ங்கிறதே சான்ஸ்கிரிட் வேர்டு தான். அது அத்து அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையா இருக்கிறதுனால அதுக்கு உண்ணுதல் என்றுதான் பொருள். அந்த உண்ணப்படுவதாலும் உண்பதினாலும் அதை அன்னம் என்று நாம் அழைக்கிறோம் என்று பார்க்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற இந்த ஸ்தூல பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் தான் எல்லாவற்றுக்கும் எல்லா ஜீவராசிகளும் வாழ்வதற்கு காரணமாக முதன்மையாக இருக்கிறது. ஆகவே உணவே எல்லா ஜீவராசிகளுக்கும் மருந்தாகவும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யார் ஒருவன் இந்த உணவை பிரம்மமாக உபாசிக்கின்றானோ அவர்களுக்கு அனைத்து விதமான உணவுகளும் அடையப்படக்கூடியதாக அவர்களுடைய வாழ்க்கை மாறும். அப்ப இத்தகைய பலன், எதிர்பார்ப்பு இல்லாத பலன், இறைவனை பிரம்மத்தை உபாசித்துக் கொண்டு அந்த உணவை உண்ணுகின்ற அந்த பிரதிபலன் எதிர்பார்க்காத பலன் என்ன ஆகும்னா, அந்த உடலின் மீது உள்ள அபிமானத்தை நீக்கி உணவினால் தோன்றி உணவினாலேயே காக்கப்பட்டு உணவினாலே லயமடைகின்ற இந்த உடம்பு இருக்கின்ற பொழுதே அந்த உத்தமனை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கின்றது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அதைத்தான் இங்க சாஸ்திரம் அன்னம் என்றே சொல்லுது. ஏன்னா இங்க இந்த ஸ்தூல சரீரம் பஞ்சபூதங்களாலேயே கடைசியில சாப்பிடப்படும். இப்ப நம்ம இந்த உடம்பை விட்டுட்டு போன உடனே இந்த உடம்பு பஞ்சபூதங்கள் ஐக்கியமாயிடும். ஏன்னா நம்ம வாழும்போது இந்த உடம்புக்குள்ள இருக்கிறோம், ஆத்மாவா நாம் இருந்து கொண்டு இந்த உடம்புக்குள்ள இருந்து கொண்டிருந்தாலும் நாம இந்த உடல் பழுதாகி நோயுற்று அது தன்னுடைய இயல்பை இழந்து விட்டு மரணத்தை அடையும் போது
பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் தான் இந்த உடல் உண்டானது. சாப்பாட்டுனால அன்னமய கோஷம் உண்டானது, பிராணம்னால பிராணமய கோஷம் உண்டானது, மனதினால மனோமய கோஷம் உண்டானது, புத்தியினால விஞ்ஞானமய கோஷம் உண்டானதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த 5 உடல்களும் அப்படியே பஞ்சபூதங்கள்ல போய் கரைஞ்சிடும். அப்ப எப்படி கரையுது? இப்போ நம்ம வந்து இறந்து போன உடனே இந்த உடலை கொண்டு போய் மண்ணுக்குள்ள பதிச்சிடுவோம். அப்ப மண் பூதம் சாப்பிட்டுரும் இந்த உடம்ப. அப்புறம் நம்முடைய மூச்சு காற்று வந்து காற்று பூதத்தோட போய் கலந்துரும். மனசு வந்து நெருப்பு பூதத்தோட போய் கலந்துரும். இப்படியே ஒவ்வொரு பூதத்துக்குள்ளேயும் போய் அந்தந்த பஞ்சபூதங்களுக்குள்ள போய் ஐக்கியமாகும். அப்ப இந்த பஞ்சபூதமே சாப்பிட்டுடுது இந்த உடம்ப அப்படிங்கறது நம்ம புரிந்து கொள்வதை அடிப்படையாக வைத்துதான் வேத சாஸ்திரம் வந்து உடலையே அன்னம் என்றே சொல்லுது. இந்த உடம்பே ஒரு சாப்பாடுன்னு சொல்லுது. ஏன்னா இந்த உடம்ப சாப்பிடுறதே பஞ்சபூதங்கள் தான் சாப்பிட போகுது. ஏன்னா நம்ம மண்ணுக்குள்ள புதைச்சாலும் பஞ்சபூதங்கள் தான் சாப்பிடும். அதை எரிச்சு நீங்க சாம்பலா மாத்தி தண்ணியில கரைச்சாலும் பஞ்சபூதங்கள் தான் சாப்பிடும். ஏன்னா நீங்க தண்ணியில கரைச்சாலும் அந்த சாம்பல் பவுடர் எங்க போகுது? ஏதேனும் ஒரு வேருக்கு போகும், செடி கொடிகளுக்கு வேருக்கு போகும். அந்த செடி அதை ரசமாக உள்வாங்கி அந்த செடி செழித்து வளரும். பூமிக்குள்ள புதைக்கப்பட்ட மனித உடலும் என்ன ஆகும்? அப்படியே நொதித்தலாகி அதிலிருந்து நிறைய புழு பூச்சிகள் எல்லாம் உண்டாகி அதனுடைய சாரை எல்லாம் வேர்கள் எடுத்து மேலும் செழிப்பாக அந்த தாவரங்கள் வளரும் என்று நம்ம ஏற்கனவே நம்முடைய பாடத்திட்டங்கள்ல பார்த்தோம். அப்ப இங்க எல்லாமே அன்னம் தான், எல்லாமே சாப்பாடு தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்க சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுவதாக நாம் இந்த மந்திரத்துல பார்க்கிறோம். அப்புறம் மேலும் இந்த மந்திரம் ஏன் இதை சொல்லுது அப்படின்னா, இங்க 2 விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? வியஸ்தி சரீரம், சமஷ்டி சரீரம் அப்படின்னு 2 விஷயங்கள் பார்த்தோம். இப்ப நான் என்ற தனித்த உடல் வந்து எனக்கு வியஸ்டி சரீரம், என்னை நான் அபிமானிக்கிறது. இப்ப நான் இன்னார் இப்படிப்பட்டவன் என்று இந்த உடலை நான் அபிமானிக்கிறேன் இல்லையா? இதற்கு பேர் வந்து சாஸ்திரத்துல வியஸ்டி சரீரம். ஆனா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து சமஷ்டி சரீரம் என்று பெயர். அந்த சமஷ்டி சரீரம் தான் ஈஸ்வர உடல். அப்போ இங்க ஈஸ்வர உடலுக்குள்ள நானும் ஒரு பார்ட்டு தான். ஆனா அது எனக்கு தெரியல. அதனால நான் என்ன பண்றேன்? தனித்த உடலாக என்னை நான் அபிமானம் செய்யறேன். அப்ப நான் வந்து வியஸ்டியா என்ன நான் வந்து அந்த விராட்டு சுரூபத்திலிருந்து பிரிச்சு பார்க்கிறேன். அதனால இதை நான் என்று அபிமானிக்கிறேன். ஆனா இந்த அபிமானம் நமக்கு எப்போது நீங்குதோ அப்ப நம்ம சமஷ்டி சரீரத்துக்குள்ள நம்ம ஒப்படைக்கும் போது இப்ப அந்த நம்முடைய வாழ்க்கையை அந்த ஈஸ்வரன் வாழ்கின்றான் என்று நான் எது அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, இந்த பாடத்திட்டத்தினுடைய புரிதல் உங்களுக்கு மேலோகும் போது, அதாவது இதை நல்லா உள்ள வாங்கி இங்க உண்மை என்ன நீங்க உணர்ந்தீங்கன்னா, இங்கு இருப்பது இறைவன் மட்டும்தான், பரமன் இருக்கின்றான், பரமனுடைய ஆற்றல் இங்கு பிரபஞ்சமாக பரிணமித்திருக்கிறது அப்படின்னு நமக்கு புரிந்தா, அந்த பிரபஞ்சம் வெளிப்பட்ட பஞ்சபூதங்களுடைய அடிப்படை தன்மைகள் நம்மால் உணரப்பட்டா, அப்ப இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில இந்த உடல் உண்டாக்கப்பட்டிருப்பதும் நாம் புரிந்து கொண்டு, இது எல்லாம் ஈஸ்வர காரியம், ஈஸ்வரனே இதை இயக்கிக் கொண்டிருக்கின்றான் என்ற அர்ப்பணிப்பு மனப்பான்மையிலே நாம் இந்த உலகத்திலே செயலாற்றிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய உடல் இந்த உணவினாலேயே காக்கப்படுகிறது. அப்ப இந்த உணவு எப்படி, இந்த உணவு தேவை, இந்த உடலுக்கு எவ்வளவு தேவை என்பதெல்லாம் அப்படியே உடம்பு தானாவே டியூன் பண்ணிக்குது. நீங்க மகான்கள் ஞானிகளுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க, அவங்க சாப்பாட்டு விஷயத்துல வந்து ஒரு ஆர்வமே இருக்காது. பசி எடுத்தா தான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னாலும் அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான ஆற்றல் வந்து அந்த உணவு மூலமா மட்டும் அவங்க பெறுறதில்லை. பஞ்சபூதங்களுடைய மற்ற தன்மைகள்ல அந்த ஆற்றல் அவங்களுக்கு அபரிமிதமாக உடலுக்குள்ள சேர்ந்து அவங்க ஆரோக்கியமாவே இருப்பாங்க. சாப்பிடாம கூட சில நாட்கள் வாழ முடியும் அவங்களால. ஆனா நம்மை போன்றவர்கள் அப்படி வாழ முடியாம போறதுக்கு காரணம் என்னன்னா, நாம வந்து தனித்த உடல் அபிமானத்துல நான் இது இருந்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சில கட்டுப்பாடு வச்சிருக்கிறோம். காலையில டீ குடிக்காம இருக்க மாட்டேன், காஃபி சாப்பிடலன்னா எனக்கு இன்னைக்கு வேலையே நடக்காது. அப்புறம் நிறைய பேருக்கு காஃபி சாப்பிடலன்னா டாய்லெட்டே வராது. அப்படிங்கிறதெல்லாம் இந்த மைண்ட் செட்டு தானே. மனசு வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? இதுதான் வந்து அந்த தனித்துவமான அபிமானம். அந்த அபிமானம் இருக்கின்ற வரைக்கும் நம்ம என்னவா நினைச்சிட்டு இருப்போம்? நம்மளை நான் என்று அபிமானிக்கின்ற வியஸ்டி உடலாகத்தான் நாம் நம்மை அபிமானித்துக் கொண்டிருப்போம். ஆனா இங்க சாஸ்திரம் வந்து சமஷ்டி உடலாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் போதுதான் ஈஸ்வர நீதிக்குள்ள இந்த உடம்பு வரும். அப்ப ஈஸ்வர நீதிக்குள்ள இந்த உடம்பு வரும்போது இந்த உடலுக்கான அத்தனை விஷயங்களும் அதுவே பார்த்து கொள்ளும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையை ஈஸ்வரன் வாழ்கின்றான் என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் அவனே தீர்மானம் பண்ணி நம்ம வாழ்க்கையை வழி நடத்துகின்றான் என்றுதான் ஞானிகள், யோகிகள், மகான்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த அன்னமய கோஷத்தினுடைய ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம பார்த்த மாதிரியே அடுத்த கோஷம் இருக்கு இல்லையா, பிராணமய கோஷம், அதை சாஸ்திரம் சொல்லுது. அது வந்து பிராண உடம்புன்னு சொல்லுது. அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. இப்ப நம்ம 5 கோஷங்களுக்கும் தனித்தனியான மந்திரங்கள் வழியாக தான் நம்ம இதை பார்க்க போறோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ வேதாந்த சாஸ்திரத்தையே இந்த தைத்திரிய உபநிஷத்துல பார்த்துட்டு இருக்கிறதுனால
இப்ப பிராண உடம்பு என்ன அப்படிங்கறத சொல்லுது பாருங்க. அதே மாதிரி இருக்கும் மந்திரம், ஆனா பிராணன் மட்டும் மாறும். தஸ்மாத்வா ஏதஸ்மாத் அன்ன ரசமயாத் அந்யோர் அந்தர ஆத்மா பிராணமயா தேனை ச பூர்ணகா சவா ஏச புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிததாம் அன்வயம் புருஷவிதா தஸ்ய பிராண ஏவ சிரஹா யானோ தட்சிண பட்சக அபான உத்தர பட்சக ஆகாச ஆத்மா பிருத்திவி புச்சம் பிரதிஷ்டா கதப்பியேச ஸ்லோகோ பவதி அப்படின்னு இந்த மந்திரம் பிராணனை பற்றி, பிராண உடம்பை பற்றி பேசுது. இந்த மந்திரத்துல என்ன சொல்லுதுன்னா, எப்படி இந்த உணவினால் ஆன புற உடம்பு நம்ம கிட்ட இருக்குதோ, அன்னமய கோஷமாகிய இந்த உணவினால் உண்டான இந்த பருவுடல் நம்ம இடத்துல இருக்கிறதோ, அது போலவே நம்முடைய உடம்புக்குள்ளே மூச்சு காற்றாக பிராணவாயு போய் வந்து கொண்டிருக்கிறது. ஆக பிராண சக்தியினால் இந்த அன்னத்தினால் ஆன இந்த அன்னமய கோஷமாகிய இந்த பருவுடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு உண்மையை இங்க இந்த மந்திரம் விளக்குது. அப்ப இந்த ஸ்தூல உடம்பாகிய பருவுடல் பிராண சக்தியினால் நிறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிராண சக்தியின் மூலமாக இயங்குவதனால அதை சூட்சமாகவும் இந்த உடம்பை ஸ்தூலமாகவும் நம்ம பார்க்கிறோம். அப்ப கண்ணுக்கு தெரியாத காற்று சக்தியாகிய பிராண சக்தி கண்ணுக்கு தெரிகின்ற பருவுடலை கொண்டு இந்த உடலை இயக்கி கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடியும். அப்ப இங்க பிராணன் எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய தலையில இருக்கு. பிராண காற்று தலையில இருக்கு, வியானன் வலது பக்கம் இருக்கு, அபானன் இடது பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிராணத்தினுடைய அந்த மூச்சு காற்றை பஞ்ச வாயுக்களா தச வாயுக்களா நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த வாயுக்களுக்கான சில இருப்பிடங்கள் யோக சாஸ்திரம் எடுத்து சொல்லுது. ரிஷிகள் தான் அதையும் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு சக்தியும் அந்த பிராணன் இந்த உடலுக்குள்ள போகும்போது அது எந்த இடத்துல அபானனா மாறுது, எந்த இடத்துல வியானனா மாறுது, எந்த இடத்துல உதானனா மாறுது அப்படிங்கிற உடல் உறுப்புகளுடைய அடிப்படையில அந்த பிராண சக்தியை பலவாறாக இந்த உடல் கையாண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையையும் எடுத்துரைக்கிறார்கள். அப்ப நாம் இங்கு தனியாக வியஸ்தியாக இருக்கின்ற இந்த அன்னமய கோஷத்தில இருந்து சமஷ்டியாக இருக்கின்ற இந்த ஈஸ்வர பிராணனை நம்ம கவனிக்க தவறக்கூடாது. ஏன்னா இங்க பிராணன் அப்படிங்கிறது நமக்கானது மட்டும் அல்ல. இங்கு எல்லா ஜீவராசிகளும் அந்த பிராணனுடைய அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த பிராணனும் நமக்கு மட்டுமே உரித்தானது கிடையாது. அது ஈஸ்வர பிராணன். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க சாஸ்திரம் மேலும் மேலும் ஒவ்வொரு கோஷத்திலையும் நாம ஈஸ்வரத்தன்மையில தான் இருக்கிறோம் அப்படிங்கறத அறிவுறுத்திக்கிட்டே இருக்கு. அன்னமய கோஷமாகிய பருவுடலும் நீ தனித்த உடல் கிடையாது, இந்த பிரபஞ்ச உடலின் ஒரு அங்கம் என்றுதான் நமக்கு சொல்லுது. அது மாதிரியே பிராணமய கோஷமாகிய நம்மிடத்திலே உள்ளேயும் வெளியேயும் போய் கொண்டிருக்கின்ற மூச்சு காற்றும் உன்னுடைய தனித்த உடலுக்கானது மட்டும் அல்ல, அது எல்லையற்ற ஈஸ்வர உடலின் ஒரு பங்கு, ஒரு பகுதியாகத்தான் இந்த உடலை அது இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ற சமஷ்டி சரீரத்தோட பிராணனை ஒப்பிடுகிறது. அப்ப இங்கு பிராணமயம்தான் ஆத்மா என்பதாகவும் இங்கு சுட்டி காட்டுகிறது. தஸ்மாத்வா ஏதஸ்மாத் அன்ன ரசமயாத் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்யோ அந்தர ஆத்மா பிராணமயா அப்படிங்குதுங்க. அப்போ அன்னத்தினால் எப்படி இந்த உடல் உண்டாக்கப்பட்டிருக்கிறதோ அது போல பிராணத்தினால் தான் இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆத்மாவே இந்த உடலுக்கு அதிஷ்டானமாக இருந்தாலும் அது பிராணன் அடிப்படையில் இருப்பதனாலே இங்கு பிராணனே ஆத்மா என்ற அடிப்படையில் இங்கு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று இங்கு சுட்டி காட்டுது. அப்ப இங்க பிராணனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மந்திரம் பேசுதுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அன்னமயமாகிய பருவுடல் ஆத்மாவுக்கு அருகிலே சூட்சமாக அதிகமாக வியாபித்திருக்கிறது அப்படின்னு நம்ம எந்த அடிப்படையில பாக்குறோம் அப்படின்னா, இப்ப நம்ம தலையில ஆகாச தத்துவமாக இறைவன் குடிகொண்டிருக்கிறான், அந்த பிரம்ம ரந்திரத்திலே இருந்து கொண்டு இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கின்றான் அப்படிலாம் நம்ம படிச்சோம் இல்லையா? அப்ப நம்ம உயிர் அந்த தலையில தான் உச்சம் தலைவலியா தான் உள்ள போச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிச்சோம் இல்லையா ஒரு காலத்துல, இதுக்கு முன்னாடி கடவுபனிஷத்துல. அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? அப்ப அந்த உயிராற்றல்ங்கிறத உண்மையிலேயே நாம எப்படி வந்தோம்னா, உடலை எடுக்கிறதுக்கு முன்னாடி விந்து அணுவா இருந்தோம். உயிருங்கிறது அப்படிதான் இருந்தது. ஆனா அந்த உயிர் அணு உருவம் எடுப்பதற்காகத்தான் தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் பிண்டமா மாறி அம்மாவுடைய சாப்பாட்டினுடைய ரசங்களை எடுத்து அன்னமய ரசத்தினால இந்த கோஷம் உண்டானது, இந்த உடல் உண்டாக்கப்பட்டது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பருவுடல் அப்படித்தான் கிடைச்சது. அப்ப தாயினுடைய கர்ப்பத்திலே நம்ம இந்த உடலை எடுக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடம்பு வளருது, கண்ணு மூக்கு நாக்கு புலன்கள் எல்லாம் உண்டாக்கப்படுது. அப்ப இந்த அடிப்படையில வளர்ந்து விட்ட இந்த உடலானது எப்படி இயங்க ஆரம்பிக்குது? சூட்சமா அதுக்கு உள்ள காற்றே இல்லாம தான் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. அது எப்போ அம்மாவுடைய வயிற்றுல இருந்து வெளியே வருதோ, கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்துடுதோ, அப்பதான் பிராணனை உள்வாங்குது. அப்பதான் குழந்தை அழ ஆரம்பிக்கும்.
அப்ப குழந்தை அழ ஆரம்பிக்கிற அந்த சிச்சுவேஷன் வந்து அது அழுவலைன்னா அப்படியே இறந்து போயிடும். அப்பதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, குழந்தைய வந்து மூச்சை எடுக்கலீங்க, அப்படியே செத்து போச்சுலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப வெளியே வந்து அந்த மூச்சை எடுக்க ஆரம்பிக்கணும். அப்ப இங்க மூச்சு காற்று இந்த பிராணன் நமக்கு உயிர் சக்தி என்று நம்ம பிராணனாகவே எடுத்துக்கொண்டு நம்ம அம்மாவுடைய கர்ப்பத்துக்குள்ள நம்ம போனாலும் அந்த உண்மை என்ன தெரியுமா? அந்த நுணுக்கமான விஷயத்தை பார்க்க சொல்லுது சாஸ்திரம். அந்த நுணுக்கமான அந்த உயிருங்கிற விஷயத்துக்குள்ள ஆத்மா தான் ஆதாரமா இருக்கே தவிர அங்க உடலே கிடையாது. அன்னமயம் இல்ல, பிராணமயம் இல்ல, மனோமயமும் இல்ல, விஞ்ஞானமயமும் இல்ல. அந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இங்க உண்மைத்தன்மை, என்னுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதுக்காக இங்க நான் சொல்ல வரேன். இப்ப நாம நம்முடைய உண்மைத்தன்மை என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இந்த உடலை அபிமானிக்கிறோம், அப்புறம் இந்த மூச்சு அபிமானிக்கிறோம், புத்தி அபிமானிக்கிறோம். பஞ்ச கோஷங்களுக்குள்ள நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பஞ்ச கோஷங்களுக்கு முன்னாடி நாம இந்த உடம்பு எடுப்பதற்கு முன்னாடி அப்பாவுடைய விந்து அணுவுல ஒரு புள்ளி மாதிரி, ஒரு டாட் மாதிரி இருந்தோம். மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தான் ஒரு கருப்பு புள்ளி பேப்பர்ல வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அணு இருக்குது. அதான் உயிர் அணு. அப்ப அந்த உயிர் அணு வந்து உடல் எடுப்பதற்கு அம்மாவுடைய கர்ப்பத்தை பயன்படுத்திச்சு. அப்ப கர்ப்பத்தை பயன்படுத்தி அது அன்னமய கோஷமான ஒரு உடம்பு எடுத்தது, பிராணமய கோஷமாக வெளியே வந்து மூச்சை சுவாசிச்சது. அப்புறம் அந்த குழந்தை உடம்பு பெருசான உடனே மனோமய கோஷத்தை நம்ம உண்டாக்கணும். எண்ணங்களால் தான் மனசை கிரியேட் பண்ணணும். ஏன்னா அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. இது அம்மா எது, அப்பா எது, பேனா எது, பென்சில் எதுன்னு தெரியாம அந்த குழந்தை திரு முடிச்சுக்கிட்டு வளர்ந்துட்டு இருந்த குழந்தைகிட்ட போய் சொல்லி கொடுக்குறோம். பாரு, இதுதான் அம்மா, இது மாமா, இது அப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுது? மனோமய கோஷத்தை டெவலப் பண்ணுது. அப்படி டெவலப் பண்ண குழந்தைக்கு வந்து இது நல்லது, இது கெட்டதுன்னு பகுத்தறியும் ஒரு தன்மையை உண்டாக்கும் போது அது புத்திமய கோஷத்துல, அதாவது விஞ்ஞானமய கோஷத்துல விரிவடையுது. அப்ப அந்த விஞ்ஞானமய கோஷத்துல விரிவடைந்து விவேகத்தினால விழித்துக் கொள்ளும் போதுதான் தன்னை யார் என்று அது தேட ஆரம்பிக்குது. அப்பொழுதுதான் அதுக்கு தன்னுடைய உண்மைத்தன்மை தேவைப்படுது. இல்லைன்னா அது என்ன பண்ணுது? இந்த உடலையே நான் என்று அபிமானிக்கக்கூடிய ஒரு அவல நிலையில சிக்கிக் கொள்ளுது. அப்ப இந்த விஷயத்தை இங்க சுட்டி காட்டுது சாஸ்திரம். சுட்டிக்காட்டி இந்த பிராணமய கோஷம் என்பது உடல் இயங்குவதற்கான ஒரு சூட்சும சக்தியாக இருந்தாலும் இந்த சக்தி அந்த உடலுக்கு தனித்துவமானது கிடையாது. அது ஈஸ்வர சக்தி, அது சமஷ்டி சக்தி என்று இங்கு நமக்கு நினைவூட்டுவதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இங்க நான் அதை சுட்டி காட்டுறேன். இந்த மந்திரமும் அதைத்தான் சொல்ல வருது. அப்போ ஏற்கனவே பார்த்த அன்னமய கோஷம் ஆத்மாவல்ல என்று சொல்லும் போது, அதாவது அன்னத்தை இந்த ஸ்தூல சரீரமாக நம்ம புரிந்து கொண்டாலும் பிராணமயமும் இங்க சமஷ்டி பிராணமயமான ஒன்றுதான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளும் போது இங்க நம்முடைய தனித்த அபிமானம் நீக்கப்பட்டு விடும் என்று சொல்லுது. ஏன்னா இங்க நான் என்ற ஒரு தனித்த உடல் அபிமானத்தை நம்ம ஈஸ்வர உடலோட இணைக்கும் போது விட்டு விடுவோம். அதே மாதிரி பிராணன் வந்து எனக்கே உரித்தானது மூச்சு என்று அபிமானிக்கிறத விட்டுவிட்டு நம்ம ஈஸ்வரனுடைய சக்தி அது என்று நினைக்கும் போது அந்த அபிமானமும் நமக்கு போயிடும். இப்படிதான் நம்ம பஞ்ச கோஷங்களை நீக்க முடியும். இந்த அறிவு நமக்கு ஏற்படவில்லை என்றால் இதனை உபாசனை செய்து அடைய வேண்டும் என்பதாக இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க உபாசனைனா என்ன? பிராணமயம்ங்கிற இந்த பிராணமய கோஷத்துல அந்த பிராணன் என்பது நமக்குள்ள போய் வந்து கொண்டிருக்கிற அந்த மூச்சை கவனிக்கிறது ஒரு உபாசனை. இதெல்லாம் நம்முடைய சித்தர் பெருமக்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இதை நிறைய மகான்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து இந்த மூச்சையே கவனிங்க, அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க, உள்ள போய் வர்ற சுவாசத்தை கவனிங்கம்பாங்க. வேற எதுவும் செய்யக்கூடாது, பயிற்சி எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, அந்த சுவாசத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு உபாசனை என்று இங்கே சாஸ்திரம் சுட்டி காட்டுவதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் சாஸ்திரத்திலிருந்து எடுத்துதான் நமக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுக்குறாங்க. பட் அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி கிளாஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதுதான் தமாசான விஷயமா நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க மேலும் என்னன்னா, இந்த பிராணமயம் தான் இந்த அன்னமய கோஷத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. மூச்சுக்காற்றாக இந்த உடலை பல்வேறு வழிமுறைகளிலே விபானன், அப்புறம் அபானன், உதானன் அப்படின்னு பல உடலிலே இடபாகத்திலே ஒரு சக்தியாகவும் வலது பாகத்திலே ஒரு சக்தியாகவும் உடலுக்கு கீழ்ப்பகுதியிலே ஒரு சக்தி, மேல் பகுதியிலே ஒரு சக்தி என்று பல்வேறு சக்தி பிரவாகத்திலே இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறதாக பிராணமய கோஷத்தை பற்றி ரிக் மந்திரம் நமக்கு விளக்குவதாக நாம் இங்க 2வது அணுவாகத்தினுடைய 3வது மந்திரத்திலே பார்த்தோம். அடுத்தது 2 அணுவாகத்திலே 4 பேசுது. அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிராணன் வந்து புலன்கள் அடிப்படையில் எப்படி செயல்பட போகுதுங்கிறது பேசுது. அது பார்த்துடுவோம் அந்த மந்திரத்தை. பிராணம் தேவா அனுப்பிராணந்தி மனுஷ்யாகா பசவச்சே பிராணோஹி பூதானா மாயுகு தஸ்மாத் சர்வாயுஷமுச்சது சர்வமேவதா ஆயுர்யந்தி ஏ பிராணம் பிரம்மோபாசது பிராணோஹி பூதானா மாயுகு தஸ்மாத் சர்வாயுஷமுச்சத இதி தஸ்யைஷ ஏவ சரீர ஆத்மா யஹ பூர்வஸ்ய
அப்படின்னு இந்த 2வது அனுவாகத்தினுடைய 4வது மந்திரம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மிடத்தில் இருக்கின்ற புலன்கள் பிராணனை தொடர்கின்றன. மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்களின் விஷயத்திலும் அப்படியே தான் புலன்கள் பிராணனை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்றன என்று சொல்லுது. பிராணனே உயிர்களின் வாழ்க்கையாக உள்ளது. அதாவது உயிர்களுடைய ஆயுளை பிராணன் தான் நிர்ணயிக்கிறது என்று சொல்லுது. அதனால் அது எல்லா உயிர்களினுடைய வாழ்க்கை என்பதாகவே பார்க்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இதான் நம்ம ஏற்கனவே திருமந்திரத்துல சொன்னோம். அதாவது மூச்சு காற்றை இந்த உடலுடைய ஆயுள் அப்படிங்கறது எந்த அடிப்படையில நம்ம பார்க்கணும், வயதின் அடிப்படையில பார்க்க கூடாது, மூச்சின் அடிப்படையில தான் நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம மூச்சை எப்படி சரியாக கையாளுகிறோமோ அந்த அடிப்படையில நம்முடைய ஆயுட்காலம் நீடிப்பதும் குறைவதும் இருக்கிறது. நம்ம பாட்டு தசு புசுன்னு மூச்சை விட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த குறிப்பிட்ட ஆயுள் நமக்கு குறைந்து போகும். ஏனென்றால் ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் நம்ம உள்ள போய் வெளியே வர்றதுன்னா ஒரு சராசரி மனிதனுடைய மூச்சு காற்றாக இருக்கிறது. ஆனாலும் எல்லோருமே அந்த 21,600 சுவாசங்கள் தான் விட்டு வாங்குறோமானா இல்ல. அவரவர்கள் செய்கின்ற வேலைக்கு ஏற்றவாறு அது 30,000 40,000 மூச்சுகள் போவதாகவும் இருக்கும். ஒரு சில யோகிகளுக்கு ஞானிகளுக்கு 21,600 மூச்சுகள் கூட ஓடாது. வெறும் 5,000 6,000 மூச்சுகள் தான் ஓடுறக்கூடிய அளவுக்கு அவர்கள் தன்னுடைய மூச்சை குறைவாக கையாண்டு கொண்டிருப்பார்கள். அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நம்ம கடந்த பாடங்கள்ல நம்ம பார்த்தோம். அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. அப்ப எதுக்காக அது இங்க சொல்ல வருதுன்னா, இந்த உடலினுடைய நீடிக்கும் தன்மை, இந்த ஆயுட்காலம் என்பது மூச்சின் அடிப்படையிலே, பிராணனின் அடிப்படையிலே இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் இங்கு சுட்டி காட்டுது. அப்ப இந்த பருவுடலாகிய தூள உடம்பின் ஆதாரமாக இருப்பது இந்த பிராண உடம்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த பிராண உடல் இயங்குவதற்கான பிராண சக்தி மனிதனில் 10 வகை சக்திகளாக செயல்பட்டு மனித வாழ்க்கையை நடத்துகின்றது என்று நாம் பிராணங்களின் மூலமாக பார்த்தோம். ஏன்னா பஞ்ச பிராணங்கள் 10 பிராணங்களாகவும் நம்ம பார்க்கலாம். அந்த அபானன், உதானன், வியானன் என்று சொல்லக்கூடிய வாயுக்களையே பிரித்து 10 வாயுக்களாக கையாளும் போது கூட அதுவும் ஒரே பிராண சக்தி தான். அது உடலின் பல்வேறு பகுதிகளில் 10 விதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நான் கடந்த பாடத்திலே சொல்லிட்டேன். அதனால அதை எடுத்து திருப்பி 10 பிராணனை பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா இங்க நேரம் பத்தாது. ஆகவே பிராண சக்தி ஒரு தனி வாழ்க்கையை உடைய இங்க மனித உடலில் பார்க்கப்பட்டாலும் அது ஈஸ்வர சக்தியின் ஆற்றல் என்றுதான் நாம் இங்க பார்க்க வேண்டும் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க புலன்கள் எல்லாம் இந்த பிராணனின் ஆற்றலை எடுத்துக்கொண்டுதான் இயங்குகின்றன. சாப்பிடாத காரணமாகவோ அல்லது நோய் இருவதினாலோ இந்த பிராண சக்தி நம்ம உடலில் குறையும் போது புலன்கள் செயலெடுப்பதை நாம் கவனிக்கலாம் என்று சொல்லுது. ஏன்னா நமக்கு உணவு உட்கொள்ள முடியாத நேரத்துல, நம்ம நோய்வாய்ப்பட்டு உணவு உட்கொள்ள முடியாத ஒரு நேரத்துல நம்முடைய புலன்கள் செயல்பாடு இழப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணு அப்படியே இருள் சூழ்ந்து விடும். சாப்பாடே இல்லைன்னு வச்சுக்கலேன், அப்படியே உங்களுக்கு மூச்சு குறைஞ்சிடும். அப்புறம் அப்படியே கண்ணெல்லாம் கருப்பா மரமறையா தெரியும், ஒன்றும் தெரியாம போயிடும். அப்புறம் நம்ம ஏன்னு பார்த்தா வீக்னஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வீக்னஸ், சாப்பாடும் இல்லை, அந்த சுவாசத்தை எடுக்கிற அளவுக்கு மூச்சும் அங்க இல்லை. அப்ப மயக்கம் ஆகுது. அந்த மயக்கம் நம்ம கண்ணெல்லாம் இருட்டு கட்டி அப்படியே கீழே விழுந்துருவோம். அப்ப நம்மள தண்ணி தெளிச்சு எழுப்பி ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுத்தா தான், ஜூஸ் கீஸ் கொடுத்து நம்மள கொஞ்சம் டெவலப் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்றோம், திருப்பி நம்ம செயலாற்ற முடியும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த அன்னமய கோஷமாகிய உடலுக்கு பிராணசக்தி சரியாக இயங்க வேண்டுமானால் உணவு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லுது. அப்ப பிராணனின் ஒழுங்கற்ற செயல்பாடுதான் நோய்க்கு காரணமாகிறது என்று சொல்லுது. ஏன்னா பிராணனை கண்டபடி நம்ம சுவாசத்தை செலவிட்டோம்னா அது நமக்கு பல்வேறு நோய்களை உண்டு பண்ணும் என்று சாஸ்திரம் சுட்டி காட்டுது. ஆகவே இந்த மூச்சு காற்றையும் நாம் தெய்வீகமாக போற்ற வேண்டும் என்று இங்க சுட்டி காட்டுது. ஏன்னா பிராணன் நோய்க்கு காரணமாகாமல் ஒழுங்காக செயல்படுமாறு மனிதன் மூச்சை சரியாக கையாளும் வகையில் வாழ வேண்டும் என்று இதன் பொருள் என்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த மூச்சை சரியாக கையாள வேண்டிய விஷயம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எப்படி கையாளுறதுன்னா, ஒரு நாளைக்கு 21,600 சுவாசங்களை நம்ம சரியா சுவாசம் பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத ஆர்ப்பாட்டங்களை உடலுக்கு கொடுக்காம, அனாவசியமான செயல் விளைவுகளை ஈடுபடாம, அளவாக உண்டு அளவாக நம்ம இயங்கி கொண்டிருந்தாலே போதும். அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்ம உடம்பை இயக்கினாலே போதும். ஆர்ப்பாட்டமா நம்ம வாழ வேண்டிய அவசியம் கிடையாது என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா நம்ம பயங்கரமா உடற்பயிற்சி எல்லாம் பண்ணி பாடி பில்டர் ஆக போறது இல்லை. இப்போ பாடி பில்டர்லாம் நம்ம ஆகணும், அப்படியே கையில ஒரு கட்ஸ் வரணும், காலில் ஒரு கட்ஸ் வரணும், அப்படி நெஞ்சு அப்படியே விரியணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா அதுக்கான கடுமையான உடற்பயிற்சிகளை நம்ம செஞ்சு அப்படியே பாடி பில்டப் பண்ணலாம். ஆனா அதனால என்ன, உடல் பார்ப்பதற்கு ஆணழகங்கிற ஒரு பட்டம் கிடைக்குமே தவிர ஆயுள் குறைவு. பெரும்பாலான ஆணழகன் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல செத்து போயிடுவாங்க. ரொம்ப நாள் நீண்ட ஆயுள் வாழ முடியாது.
காரணம் என்னன்னா மூச்சை நிறைய விரயம் செய்வதனால அவருடைய ஆயுட்காலம் குறைவாகவே இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க ஆற்றல் மயமாகவே எல்லாம் இருக்கிறது, சக்தி மயமாகவே இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கும்போது பிராணன், இந்த உடல் எல்லாமே அந்த ஆற்றல் மையத்திலே இறைவனுடைய அந்த சக்தியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் நம்முடைய பிராணன் நமக்காக இருக்கக்கூடிய மூச்சு காற்றை தனித்த முறையிலே நாம வியஸ்தி பிராணனா பார்க்காம சமஷ்டி பிராணனா ஈஸ்வர பிராணனா பார்க்க வேண்டும் என்று சொல்லுது. அப்ப நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த உடலானது ஈஸ்வர நேதிக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டாதான் நமக்கு ஏற்படுகின்ற இந்த பசி தாகம் கூட அந்த பிராணனின் செயல்பாடு மூலமாகத்தான் ஏற்படுகிறது என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுது. அப்ப நீங்க ஈஸ்வர நீதிக்குள்ள இந்த இயற்கையோடு இணைந்து வாழும் போதுதான் உங்களுக்கு பசி உணர்வு தேவையான போது வரும், இல்லைன்னா கண்டபடி வரும். ஏன்னா கண்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவனுக்கு தான் அந்த பசி உணர்வு பாத்தீங்கன்னா அடிக்கடி பசி எடுத்துக்கும், கண்டதை சாப்பிட்டுட்டு இருப்பான், கண்டபடி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறான். அந்த அன்னத்தினால் அவன் அழிச்சுக்கிறான், உடம்ப சாப்பிடுற சாப்பாடு அவனை அழிச்சிடுது. அப்படிதான் நிறைய பேர் இப்ப நோய்வாய்ப்பட்டு சாகுறாங்க இல்லையா? அந்த மாற்றங்கள் எப்படி நடக்கணும்னா, பசி தாகம்ங்கிற உணவு பிராணனின் அடிப்படையில் இருக்கிறதுனால, இந்த பிராணனுக்கும் உணவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால சரியான பசி உணர்வு எடுத்தால்தான் உணவை உட்கொள்ள வேண்டும், இல்லைன்னா நம்ம உணவை உட்கொள்ளாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. உடல் உழைப்பு இருக்கிறவங்க, தொழில் நிமித்தமா இருக்கிறவங்க அப்படி இருக்க முடியாது. வெளி வேலைக்கு போறவங்க, கடினமா உழைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நிச்சயமா அந்த நேரத்துல பசி எடுக்கும். அப்ப அவங்க சாப்பிட்டுக்கலாம். அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல போறது இல்லை. இப்ப கடின உழைப்பாளிகள், இப்ப மரம் வெட்ட போறவங்க, லேத்துல வேலை செய்யறவங்க, எப்படியோ வேலைகள்லாம் கடினமான வேலைகள் செய்யறவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உடல் உழைப்பின் காரணமாக அவங்களுக்கு என்ன ஆகும், உடனே பசி உணர்வு தூண்டப்படும், அவங்க பசி எடுத்தோடனே சாப்பிட்டுருவாங்க. அப்ப இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க புரிந்து கொண்டு என்ன பண்ண சொல்லுதுன்னா, ஈஸ்வர பிராணனுக்குள்ள, அதாவது ஈஸ்வர நீதிக்குள்ள அந்த மூச்சை நம்ம தியானிக்கும் போது, அந்த மூச்சையே நம்ம கவனிக்கும் போது அது என்ன பண்ணுதுன்னா, மூச்சு காற்றினுடைய அந்த ஒழுங்குத்தன்மை நம்முடைய மனதையும் ஒழுங்குபடுத்துகிறது என்ற அடுத்த ஒரு விஷயத்துக்கு அப்படியே சாஸ்திரம் சொல்ல வருது. இதுக்கு சகாம பலன் என்று சாஸ்திரம் சொல்லும். சகாம பலன்னா ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது. அது எப்படின்னா, இப்ப நான் இந்த மூச்சை சரியா கையாளுறேன், இந்த உடம்ப நான் சரியா வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அப்ப என்னுடைய மனசு சரியாக இருக்கும். அப்ப இங்க என்ன விஷயம், பார்க்கறதுக்கு நமக்கு இந்த ஒரே உடம்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த உடம்புக்குள்ளேயே தான் மனசு இருக்குது, இந்த உடம்புக்குள்ளேயே தான் மூச்சு இருக்குது, இந்த உடம்புக்குள்ளேயே தான் புத்தி இருக்குது. அப்ப எல்லாமே இங்க ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து இருக்கிறதுனால நம்ம ஒரு விஷயத்தை ஒழுங்கா கடைபிடிக்க ஆரம்பிச்சாலே நமக்கு என்ன நடக்கும், உடலும் ஆரோக்கியமாகும், மூச்சும் ஆரோக்கியமாகும், மனசும் ஆரோக்கியமாகும். அப்ப எல்லாமே இங்க ஒன்றுக்கு ஒன்று தொடர்புல நமக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும் போது அந்த சகாம பலன் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும், துர்மரணம் ஏற்படாது என்பதாக ரிக் மந்திரம் விளக்குகிறது என்று இங்க பார்க்கிறோம். ஏன்னா இங்க தவறான போக்குல தவறான வாழ்க்கை வாழுகின்றவர்களுக்கு அந்த கர்மா தீரனுடைய அடிப்படையில சில துர்மரணங்களும் நேருது. விபத்தில் அடிபடுவது, தற்கொலை பண்ணிக்கிறது, இதெல்லாம் ஏன் அடி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பிராணனும் மனமும் பாதிக்கப்படும் போது அது நடக்கும். ஏன்னா இங்க மனம் எப்போ ஒருத்தனுக்கு விரக்தி ஆகுதோ அல்லது வாழ்க்கையை வேண்டான்னு வெறுக்கிறானோ அப்பதான் அவன் தற்கொலைக்கு போறான் இல்லையா? அப்ப தற்கொலை உணர்வை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு நடக்குது அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சும்மா போயிட்டு இருக்கிறவன் தற்கொலை பண்ணிக்க மாட்டான். தற்கொலை பண்றதுங்கிறதே மனம் பாதிக்கப்பட்டாதான் தற்கொலைக்கு போவான். அப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இந்த உடல், மனம், மூச்சு அப்படிங்கிற விஷயங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறதுனால பரு உடல் ஒன்று மட்டும்தான் பார்வைக்கு தெரிகிறது. ஆனால் மனோ உடலும் மூச்சு உடலும் நமக்கு தெரியாது, பிராண உடலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா இந்த பிராண உடலும் மனோ உடலை மையமாக கொண்டுதான் இந்த பரு உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறதுங்கிறதுனால நாம் இவைகளை ஒன்றுக்கொன்று சரியாக நம்ம இயக்க தவறிவிட்டால், இயக்கத்தில் தவறு செய்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை துர்மரணத்திலும் முடியலாம் என்றுதான் சாஸ்திரம் சொல்லுது. ஆகவே சரியான முறையில் இதை பராமரிக்கின்றவர்களுக்கு துர்மரணம் ஏற்படாது என்று ரிக் மந்திரமே இதை விளக்கம் கொடுப்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பிராண சரீரத்தை ஆத்மா என்றுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லுது. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அந்தந்த இடத்துல அது ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கிட்டே வருது. அப்ப இங்கே பிராணமயனை பற்றி இவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. அப்ப நாளைக்கு நம்ம மீண்டும் இன்னொரு கோஷங்கள் இருக்கு, மன உடம்பு, அப்புறம் ஆனந்தமய கோஷம் என்ற காரண சரீரம், காரண உடம்பு ஆகிய இன்னும் 2 சரீரங்கள் இருக்கு. அப்புறம் மன உடம்புக்கு அப்புறம் புத்தி உடம்பு வேற இருக்கு. அந்த புத்தி உடம்பு இன்னும் பெரிய விஷயம், அது மகத் தத்துவத்தை பேசும், அதெல்லாம் பெரிய சாப்டர். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம், நேரம் பத்தல. அப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி இத்துடன் வகுப்பை நிறைவு செய்கின்றேன்.
நன்றி. ஓம் தத்சத்.